டக்குன்னு கூப்பிட்டுட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு ஒரு திரைப்படங்கள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணுது. நம்ம ஒரு மைனாவாகட்டும், இல்ல வந்து ஒரு பீஸா மாதிரியான ஒரு படமாகட்டும், ஒரு இந்த மாதிரி சக்சஸ் ஆன ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் நம்ம திரும்பி போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்க யார் யாரெல்லாம் சேர்ந்து அந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினைச்சா, நண்பர்கள் சேர்ந்து நண்பர்களுக்காக, அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ் ஆயிருக்கு. இவன் நம்ம ஹீரோடா, இவன் நம்ம டைரக்டர், இவன் நம்ம ப்ரொடியூசர், இவன் நம்ம கேமராமேன் எல்லாருமே ஒண்ணா ஜெயிக்கணும் அப்படின்ற படங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. அந்த வரிசையில பேச்சு வந்து நிற்குங்க. எப்படின்னா, ஆஹ் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு யாரு, அவன் பேரை சொல்லு, நான் வந்து உன்னை பத்தி நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. நான் டெஃபினட்டா நான் வந்து மார்க் சொல்லுவேன். என்னோட ஃப்ரெண்டு வந்து கோகுல் பினாய், என்னோட ஃப்ரெண்டு வந்து ராம் சரண் சார், ராம் சார் என்னோட ஃப்ரெண்டு வந்து பாலசரவணன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எவ்ரிபடி இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருமே வந்து ஹோல் ஹார்ட்டடா, இது வந்து ஒரு ஒரு சின்ன படம்னு சொல்றாரு, சின்ன படம்ன்றது எதுவுமே கிடையாது. ஹோல் ஹார்ட்டடா ஒர்க் பண்றது வந்து அந்த பெரிய மனசு, அந்த பெரிய மனசோட எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஏற்காடுல வந்து ஷூட்டிங் கிட்டத்தட்ட ஒரு நிறைய நாள் போச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு 2 நாள் இருந்தேன். அமேசிங்கா இருந்தது. அந்த டீம் ஒர்க் வந்து சூப்பர்வா இருந்தது. நான் உண்மையாவே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்தது. இந்த மாதிரி ஒரு படத்துல, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நான் கண்டிப்பா இருந்தே ஆகணும்னு சொல்லி தான் கேட்டு இது பண்ணேன். அண்ட் தேங்க்ஸ், ஐ ஏர்ன்ட் சோ மச் ஆஃப் பீப்புள் ஓவர் ஹியர். அண்ட் எல்லாத்துக்குமே நன்றி. ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு ஆம்லெட் மட்டும் வரல. அண்ட் என்டையர் டீம், இப்போ ராம் சார், ராம் பிரதரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டைரக்டர் அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா எனக்கு தெரியும். பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கருங்க. முடிவு மினிட் வந்து உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். மினிட் டு மினிட் வந்து நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. அதை நான் 100% நான் சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமா நண்பர்களா சேர்ந்து எடுக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பு. அதுக்கு நீங்க 100% நீங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடை எனக்கு கொடுத்ததுக்கு, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சார், விருஸ் ப்ரொடக்ஷன் சார்பாக நீங்க ரிலீஸ் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். அந்த படத்தை பத்தி சொன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுத்த ஒரு அவரோட கண்டிப்பா நீங்க தியேட்டர் போய் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணலாம். அண்ட் ஆகஸ்ட் 2 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா பார்த்து பேச்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம். இப்போ பேசினவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் தான் நானும் சொல்ல போறேன். நண்பர்களால் நண்பர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ முதல் தேங்க்ஸ் நான் கோகுலுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஆட் ஃபிலிம் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு அப்போ சேலம்ல ஏதாவது ஷூட் இருந்ததுன்னா ஷூட் முடிச்சுட்டு ஏற்காடு போவோம். ஏற்காடு போயிட்டு ஒரு 2 நாள் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இடங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு சொன்னப்போ கோகுல் ஒரு ஆஃப்டர்நூன் சாதாரண ஒரு கேஷுவல் டிஸ்கஷன்ல ஆரம்பிச்சது. நீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணீங்களே, அந்த மாதிரி ஒரு கதை இருந்ததுன்னா நம்ம ஒரு படம் பண்ணலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா ஸ்டார்ட் ஆன ஒரு ஆஃப்டர்நூன் டிஸ்கஷன் தான் இன்னைக்கு பேச்சியா இன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல வந்து நின்றுருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேச்சு அப்படின்னு ஒரு பக்க கதையா எழுதின என்னுடைய நண்பர் வசந்த், நானும் அவரும் சேர்ந்துதான் அந்த படத்தை எழுதியிருக்கோம் ஸ்டோரி. அவர் ஒரு பக்க கதையா எடுத்ததை ஸ்கிரீன் பிளேவா மாற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் பண்ணேன். ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். அது இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமா வந்து நின்றுட்டு இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அடித்தளம் அமைச்சு கொடுத்த கோகுலுக்கு மிகப்பெரிய நன்றி, ப்ரொடக்ஷன் யூனிட். தென் இந்த படத்துக்கு வேண்டி ஒரு படம், ஒரு புதுமுக இயக்குனர், ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ற டைரக்டர் அப்படின்னா ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. நீங்க இங்க இருக்கிற ப்ரெஸ் பீப்புள் எல்லாருமே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி புதுமுக இயக்குனர்கள் நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்க விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் புதுசாக எதுவும் சொல்ல போறது இல்லை. எஸ், எல்லாரும் கோ த்ரூ பண்ண எல்லா ஸ்ட்ரகிளும் முடிச்சுதான் பேச்சு அப்படிங்கிறது வந்து லைட்டுக்கு வந்திருக்கு. அது இன்னைக்கு வெளியில கொண்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு பேச்சு வந்து அந்த சினிமா வந்து தனக்கு தேவையானதை வந்து கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்ற மாதிரி பேச்சு வந்து இன்னைக்கு இன்னொரு டீமை உள்ள கொண்டு வந்து எங்களோட பேச்சு ஆகஸ்ட் 2 வெளியில வர்றதுக்கு மிகப்பெரிய துணையா வீரஸ்ல இருந்து முஜீப் சார் அண்ட் டீம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் எழுதியிருக்காங்க இப்போ. ஸோ நீங்கள் அப்பாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ டெஃபினட்டாக நீங்கள் பேச்சுக்கு சப்போர்ட் பண்ணி வேரூஸ் அண்ட் வயலான் புட்டு மூவி ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நான் வேரூஸ் பற்றி ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் பீன் ஸ்டார்டட் பை முஜிப். நானு முஜிப் ராஜா தனி வி ஹவ் பீன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 30 years. ஸோ இந்த கம்பெனி நாங்கள் மெயினாக ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வேரூஸ் தான் ஃப்ரெண்ட்ஷிப் நடத்தும் இட்டாலியில். It's meaning that people wanted to get together and do something on the film side. ஸோ எங்கள் 4 பேருக்கு என்ன இன்டென்ஷனாக இது மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ், புது டேரக்டர்ஸ், புது ஆர்டிஸ்ட், we want to encourage them and bring the talent outside. ஸோ அப்படி வரும்போது தான் ஐ திங்க் ஸோ தேங்க்ஸ் டு ஆலிஸ் அண்ட் சூரி who are here. ஸோ they sent the movie to முஜிப். எனக்கு ஒரு நைட் 12 மணிக்கு கால் பண்ணார் யூஎஸ்லேருந்து. கால் பண்ணி, டே இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு பேச்சியில்,
நாங்கள் யூஎஸ்ல பார்த்தோம். ஸோ நீங்கள் ராஜராஜன் தனி 3 பேரை பார்த்துட்டு ஐடியான்னு சொன்னார். ஸோ ஐ திங்க் ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு முஜிப் who saw the movie in the US and brought it down to here. இங்கே நாங்கள் படத்தை பார்த்தோம். படத்தை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சா சொன்ன மாதிரி படம் ஸ்கேரியா இல்லை, படம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அண்ட் மேக்கிங் த மூவி வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ நாங்கள் 4 பேரும் பேசினோம். பேசி அஃப்கோர்ஸ் கோகுல் கேம் இன் த சீன். வி காட் ஆன் வித் கோகுல் அண்ட் வி ஹவ் ப்ரொடியூஸ் திஸ் மூவி. ஸோ ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி நைஸ் மூவி. அண்ட் ப்ரெஸ்ஸாக நீங்கள் அப்பாவுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட் அப்போ கொடுத்தீங்களோ அதே என்கரேஜ்மெண்ட் வேறுக்கும் வளர்ந்து கொடுத்து ப்ளீஸ் ப்ரமோட் த மூவி வெல் ஸோ தட் த மூவி வில் பி a big success. அண்ட் 2nd ஆகஸ்ட் வருது. அண்ட் அப்புறம் ஆக்டர் பாலமுருகன் அதை பற்றி சொல்ல வேணாம். இது ஆல்ரெடி pretty established artist and director hands off to and all the other artists. Camera work is fantastic in the movie. So we are hoping that Beirut and Vailon, we have formed a good team and the movie really rocks. Thanks a lot. இனிமேல் முதல்ல பேசிடணும். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து என்ன கேட்டாருன்னா எல்லாரும் ஆளுக்கு பாயிண்ட், ஏன்னா நீ இதை செய்ய நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றேன். வெயிலோன் என்டர்டெயின்மெண்ட் நண்பர் விக்னேஸ்வரன், விஜய் கந்தசாமி, இவங்க 3 பேருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றிகள். ஏன்னா நாங்களாம் ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணையாரம் பத்மினி 2013 அப்போ இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் காலத்துல இருந்து ரொம்ப நண்பர்கள் நாங்கள். அதுக்கு ராம்ஸ் அப்படிதான் நாங்கள் அவரை கூப்பிடுவோம். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிராவல் ஃப்ரீக். பைக் எடுத்துக்கிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு கிளம்பிடுவார். ஒரு ரைடர், ஒரு டிராவல் ரைடர். ஏன்னா அவரால் மட்டும் தான் இந்த மாதிரியான லொக்கேஷன்லாம் கண்டுபிடிக்க முடியும். அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னா, அந்த தங்கின இடத்துல இருந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம டிராவல் பண்ணி போகணும். அதாவது இந்த 4 வீல் டிரைவ் வண்டிகள் மட்டும்தான் அங்கே போக முடியும். ஜீப்பு இல்லை இந்த ஃபார்ச்சுனர் மாதிரியான கார்கள் மட்டும்தான் அங்கே போகும். நார்மலான வண்டியில் போக முடியாது, ரிவர்ஸில் வந்துடுவோம். அங்கே 2 மணி நேரம் டிராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம நடக்கணும். நடந்து போனோம்னா உள்ள வெயிலே விழுகாது. ஒரு 8 மணி 8:30 வந்து இறக்கிடுவாங்க. வெயிலே விழுகாது. அந்த அளவுக்கு இருட்டு காடு அது. அந்த காட்டை அதுல ஒரு 2 மணி நேரம் கடந்து அதை தாண்டி போனோம்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வரும். அங்க வந்து ஓப்பனா இருக்கும், சுள்ளுன்னு வெயில் அடிக்கும். அங்கதான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் ஷூட் பண்றோம். ஆக்சுவலா அந்த ஃபாரஸ்ட் ஆர்ட்ஸ் எல்லாம் எங்க கூட வந்தாங்க. எங்களுக்கு பர்மிஷன் வாங்கி ப்ராப்பரா போகும்போது இப்போ கூட ஆளுங்க வருவாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க எங்களுக்கே இப்படி ஒரு இடம் இருக்கிறது தெரியாது, இது எப்படி இவர் கண்டுபிடிச்சாப்புல. இவரும் எங்க கேமராமேன் பார்த்திபன் அவர்களும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இதை கண்டுபிடிச்சு எங்க எல்லாரையும் கொண்டு போய் அங்க டெய்லி இந்த ப்ராசஸ். நாங்க காலைல 5 மணிக்கு எந்திரிங்க. ஏற்காடுல காலைல 5 மணிக்கு எந்திரிச்சா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சு சுடுதண்ணில குளிச்சுட்டு எல்லாம் வண்டியில ஏறி போய் அங்க இறங்கி இதை டெய்லி இதை பண்ணணும். 5 மணிக்கெல்லாம் மறுபடியும் வந்து பேக்கப் ஆயிரும். ஏன்னா லைட் போயிடும் ரொம்ப சீக்கிரமா. லைட் சில நாள் 4 மணிக்கெல்லாம் லைட் போனது உண்டு. மறுபடியும் கீழே வரேன். இதுல வந்து ரொம்ப நான் நன்றி சொல்றது வந்து தயாரிப்பாளருக்கு தான். ஏன்னா ரொம்ப கஷ்டம். மொத்தமா ஒரு மினிமம் ப்ரூவ் தான் உள்ள போறதுக்கு ஃபாரஸ்ட்ல அலோவ் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் எடுத்துட்டு போக முடியாது. சின்ன படம்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இந்த படம் எடுக்கிற டைம்ல உண்மையிலே இதுக்கு போட்ட எஃபர்ட்ல ஒரு 2 படம் எடுத்துடலாம். அவ்வளோ ஒரு மேன் பவர், அவ்வளோ ஒரு எஃபர்ட், அவ்வளோ ஒரு மெனக்கடல் இருக்கு. உள்ள போய் இறங்கிட்டோம்னா முடிஞ்சு. பிக் பாஸ் வீடு தான். நெட்வொர்க் இருக்காது, மனித தொலைத்தொடர்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஒரே என்டர்டைன்மெண்ட் சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடை கரெக்டா கொண்டு வந்து சேர்த்தாங்க. காலையில 8:30 மணி டிஃபன்ல இருந்து மதியம் லஞ்சு, ஈவினிங் சமோசா, காபி, அதாவது ஸ்நாக்ஸ், அப்புறம் மறுபடியும் நைட்டு டின்னர். இது எல்லாத்தையும் கரெக்டான டைம்ல ஒரு நாள் கூட பிசினடிக்கல. நம்ம இங்க அவுட்டோர் ஷூட் போகும்போது சில நேரங்களில் உணவு தாமதம் ஆகும். அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, இயற்கையான விஷயம் தான். ஆனா அங்க மலையில சரி இவ்வளவு தூரம் அவங்க கஷ்டப்படுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டா கொண்டு போய் சேர்த்தணும்னு சொல்லி எல்லாரையுமே வந்து அவ்வளவு கம்ஃபர்ட்டா பாத்துக்கிட்டாங்க ப்ரொடியூசர். அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். கேரக்டர் தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு கேரக்டர் மேல ஆசை இருந்துச்சு. சரி இந்த கேரக்டர் நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்கிடுவோமா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரே சொல்லிட்டாரு, நீங்க மாறி கேரக்டர் தான் நீங்க பண்றீங்க. வேறே என்ன சொல்றீங்க உண்மையிலேவா? எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லா விதமான கேரக்டரும் பண்ணணும். இன்னைக்கு நம்ம காமெடி ஆக்டரா நடிக்கிறோம், நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதுல அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அதோட சேர்த்து எல்லா விதமான கேரக்டர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அந்த வகையில இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா இது வந்து காமெடி ஹாரர் ஜானர் இல்ல ஒரு ரொமான்டிக்
ராம்காம் ஜானர், ரொமான்ஸ் ப்ளஸ் ஹாரர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஹாரர். படம் போட்டு முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஹாரர், ஸ்டிக் ஆன் டு ஹாரர். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் சொல்கிறேன். ஃபுல் ஹாரர் படம் அது. இது மாதிரி பார்க்கணுன்னு நமக்கே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்கு. அந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறோம் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவர் சொன்ன ஒரு பசங்க கூட போயில அவ்வளோ எஃபர்ட் அந்த இடத்துக்கு போறது, நடந்து போய் எவ்ரிடே மார்னிங் அங்கே கிளைம் பண்ணணும். ஸோ மச் மேன் பவர், லைட்ஸ் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க ப்ரொடக்ஷன் டீம். ஒரு குறையும் வைக்கல. 30 நாள் 40 நாள் அந்த கோல்டு வெதர்ல பண்ணாலுமே வந்து எவ்ரி திங் வாஸ் ஆன் டைம், everything was provided for the production. So big kudos to Vailon for doing that. Sorry, I missed out on thanking Virus. நான் இங்கே நிற்கிறோம், இன்னைக்கு நடக்குது அப்படின்னா Virus is a big reason for it. Thank you so much sir for coming on board and supporting. ஏன்னா அந்த கரெக்ட் டைம்ல நீங்க வந்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நோ ப்ரொபலிங் அஸ் ஃபார்வர்ட். இங்கிலீஷ் வரும் பிரீத்தி, மகேஷ், நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா லைக் ஐ செட் ஒரு 6, 7, 8 மெம்பர்ஸ் கேரக்டர்ஸ் இந்த க்ரூ தான் மெயினாக நடிச்சாங்க. ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல கமராட்ரி, நல்ல ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் அந்த சீன்ஸாக இருக்கட்டும், அந்த கதையாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக கன்வே ஆகும். ஸோ அது நல்லா அமைஞ்சது. பிக் தேங்க்ஸ் டு ஜனா அண்ட் எவ்ரிபடி எல்ஸ். ராஜேஷ், முருகேசன், அஸ்வின் எல்லாருமே ஒரு ஃபேபுலஸ் ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிலிம் ஹஸ் கம் அவுட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. திருப்பியா தான் இது வந்து வேற மாதிரியான படம் அதெல்லாம் இல்லை, பட் ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஹாரர் லவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஒரு அவங்களுக்கு எங்கேஜிங்காக அவங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆகஸ்ட் 2 வருது. ஹாரர் லவர்ஸ் எல்லாரும் டெஃபினட்டாக போய் பாருங்க. யூ வில் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். எல்லாம் அந்த ப்ரெஸ் மீட்ல எல்லாமே கொஞ்சம் டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன், சாரி. தேங்க்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து என்னோட அப்பா அம்மாவுக்கு. சினிமாவில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி, நான் ஃபினான்ஷியலாக இப்போ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்க டைமில் ஒரு 3 இயர்ஸ் நான் படிக்க போகிறேன், படிச்சுட்டு சினிமாவில் போய் கேமரா ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சப்போர்ட் பண்ணுறதுக்கு மிக்க நன்றி. அண்ட் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போதும் அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட ஃபேமிலி, ஒய்ஃப், குழந்தை, அப்புறம் என்னோட சிஸ்டர். ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஆர்டர்லேயே வந்தது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் இனிஷியல் ஸ்டெப் ஃபண்டு. ஸோ அப்போ வந்து வர சேலரியில் தான் ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ அதுக்கு முதல் இனிஷியேட் பண்ணது 2 பேர். ஒன்று என் தங்கச்சி அண்ட் விக்னேஷ். இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபண்ட் வந்து உள்ள படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ என் சிஸ்டர் வந்து லோன் போட்டு எடுத்து கொடுத்தாங்க அண்ட் விக்னேஷ் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதை வச்சு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்ல இருந்து வருது, அப்படிதான் ஒர்க் பண்ணோம். ஸோ டோட்டலாகவே அவங்க 2 பேருக்கும் மிக்க நன்றி. என்னோட சிஸ்டரோட அவங்க ஃபேமிலிக்கும் மிக்க நன்றி. வேணும் அவரை பற்றி பேசுறதுக்கு அப்படின்றது இருந்துச்சு. அது இன்னைக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து மனோஜ் பரமஹம்சா அவர்கிட்ட தான் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணேன். பின்னை தாண்டி ஒரு வயதுலேருந்து நண்பன் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். எனக்கு அவர் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் எல்லாமே எனக்கு. ஆக்சுவலி சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், சினிமா மேலே இருக்க பேஷனாக இருக்கட்டும், ஏதாவது பண்ணணும்னா அது சினிமாவுக்கு தான் பண்ணணும், சினிமாவில் தான் பண்ணணும் அப்படின்றது அங்கேருந்து வந்தது தான். அதுக்கப்புறம் ராமண்ணா வந்து பனையாரம் பத்மி பண்ணதுக்கு அப்புறம் நான் 2 இயர்ஸ் எதுவுமே படம் கமிட் பண்ணல. ஒரு நாள் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 இயர்ஸ் டைம் இருக்கு. ஸோ அந்த பீரியட்ல என்னோட ஃபினான்ஷியல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு பர்சன் வந்து ராமண்ணா. ஏன்னா அப்போ அவர் வந்து பிஸியாக ஆக்ட் பண்ணிருக்காரு. ஸோ அந்த 2 இயர்ஸ் என்னோட ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே முக்கியமாக சாட்டிஸ்ஃபை பண்ணது ராமனோட ஆக்ட் ஃபிலிம்ஸ் தான். எல்லா ஆக்ட் ஃபிலிம்ஸும் நான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் இவர் வந்து டிஓபி. அவன் என்னோட பேட்ச்மேட், என் காலேஜ் ஃப்ரெண்டு. என் கூட 3 இயர்ஸ் என் கூட ஒன்றா படிச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி என் கூட ஒரு 14 மெம்பர்ஸ் என் கூட படிப்பாங்க. அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் அவன் பார்த்தி. ஸோ டிஓபியா பார்த்தி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் பார்த்தி இங்க இருக்க எல்லாருக்குமே பார்த்தியே தெரியும். முன்னாடியில இருந்து ரொம்ப வருஷம் என் கூட டிராவல் ஆகிறவங்க எல்லாருக்குமே பார்த்தியே தெரியும். ஸோ ராமண்ணா இஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித் பார்த்தி. ஸோ ஒரு கேமராமேனும் டைரக்டரும் எப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ள இருக்காங்களோ அப்போ நமக்கு ஒரு விஷுவலா ஒரு ரொம்ப நல்ல அவுட் வந்துரும்ன்றதுல நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஸோ அதனால அவங்க 2 பேர் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சுவாமி எனக்கு ஒரு நாள் அதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். ஏன்னா அவங்களுக்கும் நான் ஆக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
சுவாமி ப்ரொடியூஸ் பண்ணி அதில் நான் வந்து ஆப்பிள் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சுவாமிக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒன்று நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா இஸ் அப்கமிங் ஸ்ட்ரகிளிங், கஷ்டப்பட்டு ரொம்ப இடத்துல வாய்ப்பை தெரியும் பண்ணிட்டு இருக்காரு, சின்சியராக பண்ணிட்டு இருக்காரு. அந்த சின்சியர் எஃபர்ட்டுக்கு நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ஏதாச்சும் கொடுக்கணும் அவருக்கு அப்படின்னு இருந்துச்சு. அதனால இந்த ரோல் சுவாமி பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணியிருந்தோம். அண்ட் ஜாயின் பண்ணி இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும். August 2 ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.